ஒரு சில பேருக்கு சுகர் ரொம்ப காலமா இருக்கலாம், பிரஷர் ரொம்ப காலமா இருக்கலாம். அது நம்ம ஒழுங்கா பரிசோதனை பண்ணாம விட்டுருந்துருக்கலாம். ஸோ சுகர் பிரஷர் உள்ளவங்க அட்லீஸ்ட் நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது பரிசோதனை செய்து நம்மளோட உடம்புல உள்ள கிரியாட்டினின், யூரியா, மற்ற சோடியம், பொட்டாசியம், யூரின்ல எதுவும் புரதம் லீக் ஆகுறது, ஸோ இது எல்லாமே 6 மாசத்துக்கு ஒருக்கா நம்ம செக் பண்ணி பாத்துக்கிறது நல்லது. அது போக வருஷத்துக்கு ஒரு தடவை சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பா கண்ணுல உள்ள ரத்த குழாய்கள் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பாத்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா கண்ணுல உள்ள ரத்த குழாயில் பாதிப்பு ஏற்படுறவங்களுக்கு ஒரு 80% கிட்னியும் பாதிப்பு ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் ஒரு சில பேருக்கு யூரின்ல நல்ல ஒரு சோப்பு நுர மாதிரி போகுது, இல்ல யூரின்ல ரத்தம் லீக் ஆகுது, இல்ல முகம், கை, கால் இதெல்லாமே வீங்கிக்கிறது. சோ அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பா டாக்டரை பார்த்து அவங்க எழுதி கொடுக்கிற டெஸ்ட், அதாவது யூரியா, கிரியாட்டின், யூரின் ரொட்டீன் இதெல்லாமே ரெகுலரா பார்த்து செக் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தீர்வு பண்ணிக்கிறது நல்லது. சப்போஸ் இந்த மாதிரி யூரின்ல புரதம் லீக் ஆகுறவங்களுக்கு நம்ம கிட்னில உள்ள சிறிதளவு ஒரு திசு எடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கு எடுத்து அனுப்புவோம். சோ அந்த திசுக்கு ஏத்த உள்ள டெஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம வைத்தியம் பண்றப்போ அந்த கிட்னியை தாராளமா நம்ம ரெக்கவரி பண்ணி அதை நல்ல விதமா கொண்டு வர முடியும். அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம டாக்டர் பார்த்து அதுக்கேற்ற தீர்வை நம்ம பார்த்து